என் அம்மாவுக்கு வயசு 79. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. கிடையாது, படிச்சது. அது உலகத்தை படிச்சது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படிச்சது, புருஷனை படிச்சது. 12 வயசு எனக்கு எங்க அப்பா வேலையை விட்டார். 5 பிள்ளைங்க. அப்பா கவிஞர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிஞர்களை இப்படி வெளியில இருந்துட்டு ஜாலியாக ரசிக்கலாம். சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது, 5 பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு போச்சு. அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் 5 குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அப்படி வளர்த்தெடுத்தா எங்களை. வெளியில் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கங்க இன்னிக்கோங்க. அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும்? செருப்பு போடும்பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில் கிளம்பும்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் எதுவும் விலகி இருக்கக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள்? எனக்கு என்னங்க வயசு, எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு? கல்ச்சர், பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் இல்லை, கல்ச்சர், கலாச்சாரம். சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னால், என்ன மேக்கப் போட்டியா? இல்லைம்மா மை போட்டம்மா. கொஞ்சம் பேச போறியா? ஆமாம்மா. எங்கே? இடத்த சொன்னேன். கேமரா இருக்குமா? ஆமாம்மா. ஓ கேமரா இருக்குங்கிறதுனால மேக்கப்லாம் பண்ணிட்டு போறியா? ஆமாம் அழகாக இருக்க. சரி போ நல்லா பேசிட்டு வா. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ, பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. அது முன்னால் அழகா இரு போ.